கர்த்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜேஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். லேவியராகமம் அதிகாரம் 20 வசனம் 26. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்க கூட எந்த ஒரு மனிதரும் இல்லை என்று நீங்க கவலைப்படுதீங்களா? நான் தனிமையில இருக்கேன் என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை உலக மனிதர்களிடமிருந்து பிரித்தெடுக்கிறார்னா கர்த்தருக்கு நீங்க தேவை. உங்க மேல கர்த்தர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாத்தீங்களா? நீங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும் என்று அவர் பிரியப்படுகிறார். உங்களை தனியாக வைத்திருக்கிறார் என்றால் அவரை தவிர உங்களுக்கு வேறு யாரும் தேவையில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான். உங்க மேல வச்சிருக்கிற தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக தான். தாவீது தனியாக நின்று ஜெயித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். யாரும் அவனோடு கூட இல்லை, ஆனா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து தாவீதை ஜெயிக்க வைத்தார். அதே மாதிரிதான் உங்களை தனியாக வைத்திருக்கிறார்னா ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்க மூலமாக அந்த திட்டங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you.